வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ப்ரொக்கோலி எக் கோப்தா. இது டிஃப்ரெண்ட்டான முறையில் என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேங்க. அருமையாக இருக்கும். சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் வேறு லெவலாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஒரு ஹைப் ஆப்ஷனை கொடுங்க. ஒரு ப்ரொக்கோலியும் 5 முட்டையும் நான் எடுத்திருக்கேன். முட்டையை நம்ம முதல்ல அவிச்சிக்கலாம். ப்ரொக்கோலியும் முட்டையும் போட்டு நான் கோப்தா செய்ய போகிறேன். இப்போது பாத்திரத்தில் 5 முட்டையும் ஒரு 12 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். 12 நிமிஷத்துக்கு வேக வச்சா தான் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும் முட்டை. அதனால தான் நான் சொன்னேன். 6-7 நிமிஷத்துக்கு சில பேர் வேக வைப்பாங்க. இப்போ நான் குருமா செய்கிறதுக்காக தேங்காய் எடுத்துக்கிட்டால் பொட்டுக்கடலை, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசை, ஒரு தக்காளி பழம் போட்டால் போதும். குருமாவுக்கு எப்பவுமே கொஞ்சம் தக்காளி பழம் போடணுங்க. புளிப்புத்தன்மை ஏற்பட்டுடும் நிறைய போட்டால். இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு தேங்காயை அரைச்சிக்கிட்ட பிறகு தக்காளி போட்டு அரைச்சிக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் முதல்ல நம்ம தக்காளி போட்டால் கொஞ்சம் நல்லா அரைப்படாது. அதனால தான் சொன்னேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. அதன் பிறகு நம்ம குருமா செய்யும் போது அதை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ப்ரொக்கோலியை நான் செக் பண்ணிவிட்டு பூச்சி புழு ஏதாவது இருக்கான்னு பார்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை, வெங்காயம், இது இஞ்சி, பூண்டு. இப்போ ப்ரொக்கோலியை நான் சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறேன். உப்பு சேர்த்தியாச்சு. ஊற வச்ச பிறகு அதை பிழிஞ்சு எடுத்து நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போது பொட்டுக்கடலை மாவையும் நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். முட்டை ஓடும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு இப்போது முட்டை கருவையும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு முட்டை மட்டுமே, அதாவது வெள்ளைக்கரு மட்டுமே நான் இப்போ துருவிக்க போகிறேன். மஞ்சள் கருவை வரும் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன செய்கிறேன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் இதை நல்லா துருவி எடுத்துக்கணுங்க. பூ போல் நல்லா துருவி எடுத்துக்கணும். எல்லா முட்டைங்களையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ துருவின முட்டையில் பச்சை மிளகாய் சேர்த்த போகிறோம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துனா நல்லாயிருக்கும். பிறகு நாம் அரைச்சி வச்ச ப்ரொக்கோலியும் இதில் சேர்த்திடலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு விழுதியும் இதில் சேர்த்தணும். இப்போ குருமாக்கும் இது கோப்தாக்கும் நான் ஒன்றா அரைச்சி இதுக்கு பாதி அதுக்கு பாதி எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ ப்ரொக்கோலியும் இதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் ஏற்கனவே 2 மிளகாய் போட்டிருக்கோம். அதே போதாது, அதனால் மிளகாத்தூள் போடணும். கொஞ்சம் உப்பு கரெக்டான அளவு சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி தழையும் பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு கருவேப்பிலை இதுக்கு வேண்டாங்க. இப்போது இதுக்கு பொட்டுக்கடலை மாவு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்தணும். பிசையும் போது பத்தலைன்னா இன்னும் கூட போட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும். இன்னொரு இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. அது என்னென்ன வரப்போகும்போது பார்ப்பீங்க. இப்போ நல்லாமே பிசைஞ்சிட்ட பிறகு நான் மைதா, இது தான் நான் சொன்னேன், இந்த மைதாவை ஆட் பண்ணும்போது நல்ல மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். வடை போல் ஒரு மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் கோப்தாக்கு. அதனால தான் இந்த மைதா நான் ஆட் பண்ணுறேன். மைதா 2 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இந்த அளவு இருந்தால் 2 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். கொஞ்சம் டைட்னஸ் இல்லைன்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே இருக்கும். மைதா போடுறதுனால எந்த ஒரு இதுவும் இல்லை, டேஸ்ட்லெஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா மொறுமொறுப்பு தான் கிடைக்கும் நமக்கு. இப்போது நான் உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். நான் ஒரு நெஸ்ட்டு மாதிரி பறவை கூடு இருக்குது பாருங்கள், அது போல் நான் இதை செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன்.
அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நல்லா இருக்குங்க. பிள்ளைங்கள அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பார்ட்டி அது மாதிரி இருக்கும் பொழுது இது மாதிரி செஞ்சு நீங்கள் அசத்துங்க. எல்லோரும் விரும்பி எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க அதை சாப்பிடும்போது. இப்போ நான் கடாயில் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் வச்சுருக்கேன். கோப்தாலாம் இதில் ஃப்ரை பண்ண போகிறேன். 2 ஸ்டவ்வும் ஒரே டைமில் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் கோப்தா வெந்துட்டுருக்கும்போது அந்த பக்கம் நான் குருமா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதையும் ஒன்றா பார்த்துக்கணும். ஒன்றொன்னா செய்யும்போது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் இப்போ நான் எண்ணெயில் இதை பொரிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கம். இப்போ நான் இன்னொரு கடாய்க்கு போகலாம். அங்கே வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். நான் தேங்காயில் தான் பட்டை, லவங்கம், சோம்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள் எப்படி ப்ரௌனாக இருக்குது. திருப்பி நம்ம அதை ஒரு பக்கம் வேக வச்சாச்சு. இப்போ தக்காளி பழம் போட்டு இதையும் நம்ம வதக்கணும். வதக்கிட்டு இதில் உப்பு சேர்த்தணும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நான் கோப்தா ஒரு ஈடு ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு இன்னொன்று போட்டிருக்கேன் வேகிறதுக்காக. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெயில் கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்தலாம். தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷமாவது இருக்கட்டும். அதன் பிறகு ஜார் தண்ணி ஊற்றி, வெறும் தண்ணியும் ஊற்றி நமக்கு எவ்வளோ குருமா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணோன்னே அது கெட்டியாகிடும். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால அது கெட்டித்தன்மை லைட்டாக வரும். நம்ம ரொம்ப கெட்டியெல்லாம் செய்யக்கூடாது, நார்மலாக இருக்கணும். இப்போ இதுக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. சிம்பிளான முறையில் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஆனால் செம சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், கோப்தாலாம் நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அது மேலே மஞ்சள் கரு வச்சு இந்த மாதிரி குழம்புல போட்டுக்கிட்டேன். போடும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பிள்ளைகள் வந்து இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது பார்ட்டி டைமில், ஏதாவது விசேஷ டைமில் கூட, அதாவது நான்வெஜ் செய்கிற விசேஷ டைம்லலாம் கூட செய்யலாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க வரும்போது கூட இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு கூட இது நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.